தலை வந்தாலே மழை வந்துடும், அந்த அளவுக்கு வந்து வைபு. பாட்டு வந்தா என்ன ஆகும்னே தெரியாது. பார்ட் 2 வந்து கிழிக்கப்படும். தான் எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை ஃபேன்ஸும் வாழணும் அப்படின்னு வந்து சொல்றவர் தான் ஏகே. அந்த செஸ் போர்டு எங்க கிடைக்குன்னு இப்போ போய் நான் தேட போறேன். அந்த செஸ் போர்டு தெரி வந்து அஜித் சாரோட எண்ணெய் எறிந்தால் வேதாளம் அந்த லெவல் தான். பட் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா மாதிரி ஒரு படம் வரும்போது துப்பாக்கி வரணும். வெங்கட் பிரபுக்கு சார்ந்தனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவு செய்து இந்த படத்தை பார்ட் 2 நீங்கள் எடுத்தே ஆகணும். நான் இதுக்கப்புறம் இன்னொரு படம் ரெக்வஸ்ட் சொல்கிறேன், வரலாறுன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை தயவுசெய்து ரீரிலீஸ் பண்ணுங்க, அது இன்னும் மிரட்டலாக இருக்கும். ஆனால் படம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மனுஷன் முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. தலை வந்தாலே மழை வந்துடும், அந்த அளவுக்கு வந்து வைபு, சரியான வைபு ப்ரோ. எனக்குலாம் தொண்டை பயிற்சி முடியல, கத்தி 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 அவ்வளோ கத்து. ஃபஸ்ட்டு நான் 2 வாட்டி தேட்டரில் பார்த்துட்டேன், டிவியில் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். பட் இந்த ரீரிலீஸு படையப்பா படத்துக்கு வரும்போது கூட நான் இவ்வளோ இருந்தது, படையப்பாவுக்கு வைப்பு இருந்தது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது ஒருத்தனும் வந்து வெறி பிடிச்சி போய் கிடக்குறான். தயவுசெய்து இந்த படத்தை மங்காத்தா 2 அப்படின்னு வந்து பண்ணுங்க, வேற லெவலில் இருக்குது ப்ரோ வைப்பு. வெங்கட் பிரபுக்கு சார்ந்தனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவுசெய்து இந்த படத்தை பார்ட் 2 நீங்கள் எடுத்தே ஆகணும். முடியல, உள்ளுக்குள்ளே வந்து இது ரீரிலீஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ண போது போல் அந்த அளவுக்கு வந்து வைப் இருக்குது. அஜித் சாரோட கிரேஸ் அப்படிங்கிறது குறையவே குறையாது ப்ரோ. சும்மா சொல்லலாம், அவருக்கு ஃபேன் பேஸ் கம்மி, ஃபேன்ஸில் அவரோட கிரேஸு என்றைக்குமே வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது சாம்பிள். ரோகிணி 27 ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லு, 27 ஷோ ஃபுல்லு, அந்த அளவுக்கு வைப் இருக்குது. அதனால மங்காத்தா 2 கம்பல்சரி வேணும். அந்த செஸ் போர்டு எங்கே கிடைக்குன்னு இப்போ போய் நான் தேட போகிறேன். அந்த செஸ் போர்டு சீன்லாம் வந்து ப்ரோ முடியல ப்ரோ, குட் பேட் அக்லிக்கு தான் ப்ரோ இப்படி கத்திட்டு இருந்தோம். யார் வேணா தேவையில்ல, எங்கள் தலையை வச்சு சும்மா வந்து மங்காத்தா 2 போஸ்டர் மட்டும் போட்டோம், வேற லெவல் செலிப்ரேஷனு. பார்ட் 2 வந்தா என்ன ஆகும்னே தெரியாது. பார்ட் 2 வந்து கிழிக்கப்படும். பார்ட் 2 ப்ரோ, வெயிட்டிங் ப்ரோ பார்ட் 2க்கு. அந்த அளவுக்கு இது அடுத்த படம் வர வரைக்கும் தாங்கும் எங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ பார்ட் 2 வந்தா அர்ஜுன் சார் வரட்டும், கூட வந்து அர்ஜுன் தாஸ் கூட வரட்டும், எத்தனை பேர் வேணா வாங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் விநாயக் மகாதேவ் தான். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு. நான் இதுக்கப்புறம் இன்னொரு படம் ரெக்வஸ்ட் சொல்கிறேன், வரலாறுன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை தயவுசெய்து ரீரிலீஸ் பண்ணுங்க, அது இன்னும் மிரட்டலாக இருக்கும். வாலி பண்ணிட்டாங்க, வரலாறு அதையே வந்து ரீரிலீஸ் பண்ணோம், வேற லெவலில் இருக்குது. ஆமாம், அஜித் சார் வந்து நிறைய இடத்துல கட்டு மியூட் போட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி சன் டிவிலலாம் போடும்போது அப்படி தான் மியூட்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்னா படம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மனுஷன் முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இப்போ கூட சொல்கிறானுங்க, தியேட்டருக்கு போனால் நீ ரேசிங்கை ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துபாயில் ரேஸ் நடக்கிற இடத்துல சாதாரணமெல்லாம் யாரையும் விட்டுற மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் நீ என் கூட வா, காரில் உட்காந்து ரைடு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸை தான் எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை ஃபேன்ஸும் வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறவர் தான் ஏகே. அதனால என்றைக்குமே அவரோட கிரேஸே மொத்த தமிழ்நாடே அவர் தான் என்றைக்குமே. தெரியா ஆக்சுவலாக என்னென்னா மங்காத்தாக்கு ஈக்குவலான படம் அப்படிங்கிறது துப்பாக்கி. தெரி வந்து அஜித் சாரோட எண்ணெய் எறிந்தால் வேதாளம் அந்த லெவல் தான். பட் எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா மாதிரி ஒரு படம் வரும்போது துப்பாக்கி வரணும். தெரி ஓகே, அதுவும் நல்ல படம் தான். பட் மங்காத்தா வேறு, துப்பாக்கி வேறு, அந்த லெவல் வேறு. ஓகே ப்ரோ, ஓகே.